நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி ஒரு சாதாரண யூடியூப் சேனல் பத்தி இல்ல. ஒரு உலகளாவிய அடிக்ஷன் பத்தி. உங்க வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்களா? அவங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இல்ல விடாம அழுதுகிட்டே இருக்காங்களா? உடனே நாம என்ன பண்ணுவோம்? ஃபோன் எடுத்து அந்த பாட்டை ஆன் பண்ணுவோம். ஜோனி ஜோனி எஸ் பாப்பா. அடுத்த செகண்ட் அந்த குழந்தையே மறந்து ஸ்க்ரீனை பார்க்கும். இந்த உலகத்தையே மறந்து அந்த ஸ்க்ரீனை பார்க்கும். பார்க்க ஆரம்பிச்சிடும். இது என்ன மேஜிக்கா? இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய பிஸ்னஸ் தந்திரம் இருக்கா? மிஸ்டர் பீஸ் டி சீரீஸுக்கு அப்புறம் உலகத்தோட 3வது பெரிய யூடியூப் சேனல் இதுதான். 200 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஒரு அம்மா அப்பா தன் பசங்களுக்கு ஏபிசிடி சொல்லு கொடுக்க ஆரம்பித்த ஒரு சாதாரண விஷயம் எப்படி $3 பில்லியன் சாம்ராஜ்யமாக மாறிச்சு. கொக்கோமன் என்ற அந்த ரகசிய ஃபார்முலாவை இந்த வீடியோவில் புட்டு வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொக்கோமெலன் ஆரம்பித்தவர் ஜே ஜியோன். இவர் ஒரு கதை சொல்லியும் கூட. 2006 கலிஃபோர்னியாவில் இவரும் இவரோட மனையும் சேர்ந்து லெட்ஸ் மீ ஆன் டிவின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இது பெரிய அனிமேஷன் கிடையாது, ரொம்ப சிம்பிளான 2D அனிமேஷன் தான். 2013 இதோட பெயரை ஏபிசிடி கிட்ஸ் டிவின்னு மாற்றினாங்க. அப்பவும் இவங்க முகம் வெளியே தெரிஞ்சதில்லை. திரும்ப எப்போ வந்ததுன்னா 2016 இவங்க 2Dல இருந்து 3D அனிமேஷனுக்கு மாறினாங்க. ஜே அப்படின்ற அந்த சுட்டி பையன் கேரக்டர் உருவாக்குனாங்க. 2018 கொக்கோமெலன்னு பேரை மாற்றினதும் இதோட வளர்ச்சி ராக்கெட் வேகத்தில் ஏறிச்சு. ஒரு சின்ன பெட்ரூம்ல ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான குழந்தைகள் பார்க்குற ஒரு சேனலா மாறினுச்சு. கொக்கோமெலன் டார்க் சைக்காலஜி. குழந்தைகள் ஏன் கொக்கோமெலனை பார்த்தா கண்ணை எடுக்க மாட்டேங்கிறாங்க? இது ஆராய்ச்சியாளர்கள் பேபி கொக்கோமெலன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி 3 அறிவியல் காரணம் இருக்கு. 1, 2 செகண்ட் ரூல், அதாவது ஹைப்பர் ஸ்டிமுலேஷன். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்கோமெலன் வீடியோல ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் ஒரு முறை கேமரா ஆங்கிள் மாறும், இல்லைன்னா சீன் மாறும். இது குழந்தைகளோட மூளையில டோபமைன்ற அடிப்படைப்பட்ட ஹார்மோன் அதிகமாக சுரக்க வைக்குது. இதனால அவங்களுக்கு ஒரு விதமான போதை ஏறுது. 2வது விஷயம் இசை மற்றும் துடிப்பு. அவங்க பயன்படுத்துகிற மியூசிக் எல்லாமே குழந்தைகளோட இதய துடிப்புக்கு ஏற்ற மாதிரி 60 to 120 BPM இருக்கும். இது குழந்தைகளை ரொம்ப வேகமாக இருக்கும். 3வது கேரக்டர் டிசைன். குழந்தைகளோட டிசைன்ல தலை பெருசாகவும் கண் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். மனித மூளைக்கு இயற்கையாக பெருசா கண்கள் கொண்ட உருவங்களை பார்த்தா ஒரு பாசம் வரும். அதை இவங்க பிசினஸ்ல ரொம்ப சரியா பயன்படுத்துறாங்க. $3 பில்லியன் பிசினஸ் சாம்ராஜ்யம்னா கொக்கோமெலன் இப்போ வெறும் யூடியூப் சேனல் மட்டுமில்ல, இது ஒரு மெகா பிசினஸ் வியாபார மாற்றம். 2020 மூன்பக் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற கம்பெனி இதை வாங்கினாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல கேண்டில் மீடியா அப்படின்ற கம்பெனி கொக்கோமெல்ல $3 பில்லியன் வாங்கினாங்க. வருமானம் எங்கிருந்து வருண்டா? முதலாவது யூடியூப் விளம்பரத்துல வந்து மாசம் 2 பில்லியனுக்கும் அதிகமா வியூஸ். இதுல மட்டுமே மாசம் பல கோடி ரூபாய் வருமானம் வரும். 2வது நெட்ஃபிளிக்ஸ். யூடியூப்ல இருக்கிற அதே வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ்லயும் போடுறாங்க, அங்கேயும் இதுதான் டாப். 3வது பொம்மைகள், டாய்ஸ். வால்மார்ட் போன்ற கடைகள்ல ஜே பொம்மைகள், ஸ்கூல் பஸ்ன்னு விற்கிற பொம்மைகள் மூலமா வருஷத்துக்கு $100 பில்லியன் மேல சம்பாதிக்கிறாங்க. 4வது மியூசிக். ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக் எல்லா இடத்துலையும் இவங்க பாட்டு தான் ஓடுது. சர்ச்சைகளும் பாதிப்புகளும் இருக்கு. இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு இருட்டு பக்கம் இருக்குண்டா குழந்தைகள் நல மருத்துவரை ஒரு பெரிய எச்சரிக்கை தர்றாங்கன்னா. முதலாவது தான் கவனச்சிதறல். சின்ன வயசுல இவ்வளவு வேகமாக வீடியோக்களை பார்க்கறதால குழந்தைகளோட கவனிக்கும் திறன் நிஜ உலகம் ரொம்ப மெதுவா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். இதனால அவங்க சீக்கிரம் பேச மாட்டேங்கிறாங்க, ஸ்பீச் டிலே, அப்புறம் ரொம்ப கோவப்படுறாங்க. 2வது தான் பெற்றோர்கள புலம்பல். என் குழந்தை கொக்கோமெலனை பார்த்தா வேற எதையும் கவனிக்க மாட்டேங்கிறான், கூப்பிட்டா கூட கேட்க மாட்டேங்கிறான்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதனால இப்போ நிறைய பேர் மிஸ் ரீச் மாதிரி நிதானமான சேனலுக்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க. கொக்கோமெலன் ஸ்டோரியில இருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 விஷயம் இருந்துச்சு. 1, நிச்சயமான இலக்கு.
18 வருஷமா குழந்தைகளுக்கான கண்டென்ட் மட்டும்தான் பண்ணாங்க. இந்த விடாமுயற்சி தான் இன்னைக்கு இந்த உயரத்தில் அவங்களை வச்சிருக்கு. 2வது மனநிலை அறிஞ்சாங்க. உங்களோட ஆடியன்ஸ் யாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஆழமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். 3வது பிராண்ட் விரிவாக்கம். வெறும் யூடியூப்போட நிறுத்தாம டிவி, பொம்மைகள், மியூசிக்னு எல்லா பக்கம் பிராண்டை கொண்டு போகணும். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு போறீங்கன்னா அப்போ இந்த கெக்கோமன் ஸ்டோரி உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் வீட்டில் குழந்தைகள் கொக்கோமலன் பார்க்குறாங்களா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நம்ம ஐஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நான் உங்கள் ஐஜி.